வாங்க இன்றைக்கி வந்து நம்ம மாம்பழம் வந்து பழுக்க வைக்கிறது தான் எளிய முறையில். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேப்ப இலையை வச்சு தான் நம்ம வந்து மாம்பழம் வந்து பழுக்க வைக்கிறத பார்க்க போகிறோம். இந்த பானையில் வச்சு நம்ம வந்து எப்படி பழுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேப்ப இலையை வந்து வைக்கல் இருந்தாலும் வைக்கலாங்க. போன வீடியோவில் வந்து நான் வைக்கல் வந்து வச்சுருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வேப்ப இலையை மட்டும் வச்சு நம்ம வந்து வைக்கல் வந்து கிடைக்காதவங்களுக்கு வேப்ப இலையை வச்சு எப்படி வந்து மாம்பழம் பழுக்க வைக்கிறது இயற்கை முறையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வந்து வேப்ப இலைகளை வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதோட நடுவில் வந்து இந்த மாங்காயை எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா முத்தின மாங்காய். இதை வந்து கழுவி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாங்காயும். எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் இலைகளையும் சேர்த்து வச்சுக்கலாங்க சைடில். இலைகளை நல்லா உதறணுங்க, ஏன்னா பூச்சி எல்லாமே வந்து இருக்கும். அதுக்காக இலைகளை வந்து உதறிடணும். இந்த ஸ்டேஜில் நல்லா வேப்ப இலையை வந்து நல்லா உள்ளே சொருவி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு 5 நாளைக்கு நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு எடுக்காமல் இருக்கணுங்க. 5 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் பழுத்துருச்சா என்னான்ட்டு. இது ஃபுல்லும் வந்து வேப்ப இலையை வந்து வச்சாச்சு. இயற்கை முறையில் எப்படி வந்து செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க பழுத்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா இலையெல்லாம் காஞ்சிருச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பழுத்து போயிடும். வாங்க கழுவிக்கலாம்.
பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு.